வணக்கம். இன்னைக்கு நாம கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகள்ல கொஞ்சம் ஆழமா போகப் போறோம். குறிப்பா அவருடைய மனோரீதியான புரட்சிங்கிற ஒரு கருத்தை பத்தி பேசலாம். நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல இவ்வளவு குழப்பம், வன்முறை எல்லாம் இருக்கு. அப்போ உண்மையான மாற்றம் எங்க இருந்து வரணும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆமா. கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மையமான விஷயம் என்னன்னா, ம், வெறியில சட்டத்தையோ அமைப்பையோ மாத்துறதுல தீர்வில்ல. மாற்றம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். ஒரு உளவியல் மாற்றம். ம். சுருக்கமா சொன்னா, சமூகம்னா யாரு? நாம தான். நாம மாறாம சமூகம் மட்டும் எப்படி மாறும்? இதுதான் அவரோட வாதமே. ஓ, இது கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப சவாலானது மாதிரி தெரியுதே. நம்ம அன்றாட வாழ்க்கையில பாருங்க, நம்ம கல்வி, சமூகம், பழக்க வழக்கம் இதெல்லாம் நம்மள ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இயந்திரத்தனமா மாத்திருதுன்னு சொல்றாரு. நாம யோசிக்கிறதா நினைக்கிறோம், ஆனா பெரும்பாலும் மத்தவங்க சொன்னதை கத்துக்கிட்டது தானே திரும்ப பண்றோம். ஒரு ஆட்டோ பைலட் மோடு மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. அந்த இயந்திரத்தனத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம அன்புன்னு நினைக்கிற சில விஷயங்கள்ல ஒரு தற்காலிக மறதிய தேடுறோம். உறவுகள்ல சங்கானு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி உண்மையான அன்பை வேறுபடுத்தி காட்டுறாரு. அதுல பொறாம, சார்ந்திருக்கிறது, இது என்னோடதுன்னு சொல்ற அந்த உடைமை உணர்வு இதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. இந்த மாதிரி பயந்து பயந்து இயந்திரமா வாழறதால தான் நாம கற்பனையா சில ஆறுதல்களை தேடிக்கிறோம். அப்போ இந்த பயம்ங்கிற விஷயத்தை அவர் இன்னும் ஆழமா பார்க்கறாரு இல்லையா? பயத்துக்கும் நாம வச்சிருக்கிற நம்பிக்கைகளுக்கும், உதாரணமா கடவுள் நம்பிக்கைக்கும் என்ன தொடர்புன்னு சொல்றாரு. அவர் பார்வையில, ஆமா, பயம் இருக்கும்போதுதான் நம்பிக்கை வருது. அதாவது நமக்கு எதிர்காலம் நிச்சயமா தெரியாதப்போ ஒரு பயம் வருது. அப்போ மனசு என்ன பண்ணுது? ஒரு நிலையான ஆறுதல் தர்ற ஒன்ன பிடிச்சுக்குது. அது கடவுளா இருக்கலாம், இல்ல ஒரு கொள்கையா இருக்கலாம். இது பயத்துல இருந்து தப்பிக்கிற வழிதானே தவிர உண்மைய பாக்கறது இல்லங்கிறாரு. உண்மைங்கிறது பயமில்லாத ஒரு சுதந்திரமான மனசுல தான் தெரியும்னு. அது மட்டும் இல்ல, மாற்றம் மெதுவா காலப்போக்குல வரும்னு நினைக்கிறதையும் அவர் கேள்வி கேட்கிறாரு. அப்படியா? ஏன் மாற்றம் உடனடியா நடக்கணுங்கிறாரா? பாருங்க, ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, வழியில ஒரு பாம்பு இருக்குன்னு பார்த்தா நாம யோசிப்போமா? உடனே விலகிடுவோம் இல்லையா? செயல் அப்பவே நடக்குது. ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பேராசை, பொறாம, வன்முறை மாதிரி விஷயங்களோட உண்மையான ஆபத்தை நாம அந்த அளவுக்கு தீவிரமா உணர்றதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாறலான்னு நினைக்கிற அந்த கேப்ல பிரச்சனையை இன்னும் வளர்க்கிறோம்னு சொல்றாரு. உண்மைய முழுசா பார்த்தா மாற்றம் உடனடியானது. சரி சரி, இந்த உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கு தியானம் உதவுமே. ஆனா கிருஷ்ணமூர்த்தி தியானத்தை ஒரு பயிற்சி முறையா பார்க்கலையே. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தியானம்னா ஏதோ டெய்லி செய்யற பயிற்சி, ஒரு மெத்தட் அப்படின்னு அவர் சொல்லல. அப்படி செஞ்சா அதுவும் இயந்திரத்தனமா மாறிடும். தியானம்னா அவர் பார்வையில ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு, அவ்வளவுதான். ஒவ்வொரு நிமிஷமும் நாம என்ன நினைக்கிறோம், என்ன உணர்றோம், என்ன செய்றோம், இது எல்லாம் எந்தவித தீர்ப்பும் இல்லாம, மாத்தவும் முயற்சிக்காம சும்மா கவனிக்கிறது. இது ஒரு கற்றல். இந்த மாதிரி தெளிவா கவனிக்கும் போதுதான் குழப்பம் இல்லாம போகும். ஓ, அப்போ இந்த கவனிப்புல இந்த நான்கிற உணர்வு, நம்ம அகங்காரம், அது ஒரு தடையா இருக்குமா? அத பத்தி என்ன சொல்றாரு? நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் மையம்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. இந்த நான், அதாவது ஏன் ஆசை, ஏன் பயம், ஏன் நம்பிக்கை, ஏன் நாடு, ஏன் மதம், இதுதான் பிரிவினைக்கும் சண்டைக்கும் காரணம். ஆச்சரியம் என்னன்னா, இந்த நானுங்கிறதே வெறும் பழைய நினைவுகளோட ஒரு மூட்டை தாங்கிறாரு. அதை எதிர்த்து போராடவோ அழிக்கவோ தேவையில்ல. அது எப்படி வேலை செய்யுது, நம்மள எப்படி இயக்குதுன்னு தெரிஞ்சுக்காம சும்மா கவனிச்சாலே போதும். அதோட பிடி தானா குறைஞ்சிடும், அது கரைஞ்சிடும்னு சொல்றாரு. அப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதும் இந்த விழிப்புணர்வுக்கு முக்கியமா? ஏன் இதை செய்யறேன், ஏன் இப்படி நம்புறேன் அப்படின்னு கேட்கணுமா? நிச்சயமா. கேள்வி கேட்கறது மனச உயிர்ப்போட ஷார்ப்பா வச்சுக்க உதவும். அது நம்மள அறியாம நம்ம ஃபாலோ பண்ற பழக்கங்கள், யோசனைகள் எல்லாத்தையும் உடைக்க உதவும். அப்படி ஒரு உயிர்ப்புள்ள மனசால தான் உண்மையையும் அன்பையும் புரிஞ்சுக்க முடியும். இது வெறும் வார்த்தை இல்ல, வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது. கவனித்தலை பத்தி பேசும்போது வார்த்தைங்கிறது பொருள் கிடையாதுன்னு சொல்றாரே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? வார்த்தைகள் இல்லாம எப்படி கவனிக்கிறது? இது கொஞ்சம் நுட்பமானது. இப்போ மரம்னு சொன்னா அந்த சொல் உண்மையான மரம் இல்ல. அதே மாதிரி ஒருத்தர கோபக்காரன்னு முத்திரை குத்திட்டா அப்புறம் நாம அவரை நேரடியா பாக்குறதில்ல, அந்த முத்திரையத்தான் பாக்குறோம்.
கிருஷ்ணமூர்த்தி சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி சொற்கள், விளக்கங்கள், முன்முடிவுகள் இல்லாம நடக்கிறத, நம்ம உணர்வுகள உள்ளத உள்ளபடி கவனிக்கணும். ஒரு பறவை பாடுதுன்னா அத பத்தி யோசிக்காம சும்மா அந்த சத்தத்தை மட்டும் கேக்குற மாதிரி. சரி, அப்படி கவனிக்க முடிஞ்சா என்ன ஆகும்? குழப்ப மாதிரி உணர்வுகள் எப்படி போகும்? அங்கதான் உண்மையான மாற்றம் நடக்குது. உதாரணத்துக்கு, உங்களுக்குள்ள குழப்பம்னு ஒரு உணர்வு வருதுன்னு வைங்க. நம்ம பொதுவா நான் கவனிக்கிறவன், குழப்பம் கவனிக்கப்படுற பொருள் வேறன்னு நினைப்போம். இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்கும். ஆனா எந்த தீர்ப்பும் இல்லாம, மாற்ற நினைக்காம அந்த குழப்பத்தோட தன்மைய முழுசா கவனிக்கும்போது அந்த பிரிவினை இல்லாம போயிடும். கவனிக்கிற நீங்களே அந்த குழப்பமா மாறிடுவீங்க. அந்த நிலையில குழப்பம்ங்கிற உணர்வே இல்லாம போயிடும். அப்போ இப்படி சுதந்திரமான குழப்பம் இல்லாத மனசு எப்படி சமுதாயத்துல செயல்படும்? ஏன்னா நான் மட்டும் மாறினா என்ன பிரயோஜனம்னு சில பேர் கேட்கலாம் இல்லையா? சுதந்திரமான மனசு எந்த ஒரு கொள்கைக்கும் அடிமையா இருக்காது. ஏன்னா அதுக்குள்ள சண்டை இல்ல. வெளியில சூழல் எப்படி இருந்தாலும் அவங்க செய்யற செயல் அன்பிலிருந்தும் தெளிவிலிருந்தும் வரும். ஒருத்தர் உண்மையிலே தெளிவா பயமில்லாம இருந்தா அவர் மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து இயல்பா உதவத்தான் நினைப்பாரு. எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்க மாட்டாங்க. உண்மையான மாற்றம் ஒருத்தர்கிட்ட நடந்தா அது கண்டிப்பா மத்தவங்களையும் பாதிக்கும். ஆக கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில உண்மையான புரட்சிங்கிறது அரசியல் அமைப்பையோ பொருளாதாரத்தையோ மாத்துறதில்ல. அது ரொம்ப தனிப்பட்ட விஷயம். நமக்குள்ள நடக்கணும். நம்ம பயங்கள், நம்பிக்கைகள், இந்த நான்கிற எண்ணம், இது எல்லாம் பத்தி முழுசா எந்த தீர்ப்பும் இல்லாம தெரிஞ்சுக்கிறதுல தான் தொடங்குது. இது ஒரு தொடர் பயணம் மாதிரி இருக்கு. தினமும் செய்ய வேண்டிய ஒரு உள்வேலைன்னு தோணுது. வெறும் கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது பத்தாது. அன்பு, உண்மை, தியானம் இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பார்க்கணும். சரியா சொன்னீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சிந்தனை. அடுத்த தடவை உங்களுக்குள்ள ஒரு கோபம், பொறாமை இல்ல பயம் மாதிரி ஒரு வலுவான உணர்ச்சி வரும்போது அத சரி தப்புன்னு பார்க்காம, மாத்த நினைக்காம, அந்த நான்கிற உணர்வு அதுல எப்படி வேலை செய்யுதுன்னு சும்மா கவனிச்சு பாருங்களேன். அப்படி கவனிக்கும்போது என்ன நடக்குதுன்னு நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இது உங்களுக்கான ஒரு தொடக்கம்.